அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மத்திய அமைச்சராகும் சௌமியா அன்புமணி தர்மபுரியில் வெற்றி பெறுவாரா? தர்மபுரியில் வெற்றி பாமகவிற்கா திமுகவிற்கா? தர்மபுரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது. அதிமுக திமுக தனித்து இருந்தபோதே இந்த இரு கட்சிகளையும் எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2014ஆம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தார். எனவே தர்மபுரி தொகுதியில் இந்த முறை வெற்றி பெற்று விடுவோம் என்ற முனைப்பில் பாமக களமாடி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்குள்ள வன்னியர்கள் 80% பேர் உறுதுணையாகவும் இருந்து வருகிறார்கள். இதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கு வெற்றி என்பது சாத்தியம் ஆனதாகவும் கூறப்படுகிறது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தர்மபுரி தொகுதி, பெண்ணகரம் தொகுதி, அரூர் தொகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி, பாலக்கோடு தொகுதி என 5 தொகுதிகள் தர்மபுரி மாவட்டத்திலும், சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தொகுதி என மொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிகள் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வசம் உள்ளது. இதேபோன்று அதிமுக வசம் ஒரு தொகுதியும் மீதம் திமுக வசமும் உள்ளது. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையிலும் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி திமுக பாமக இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதியில் திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் ஆ மணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பசுமை தாயகத்தினுடைய தலைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் வன்னியர்களே. இவர்களினுடைய ஓட்டு யாருக்கு கிடைக்கும்? தர்மபுரி தொகுதியில் கணிசமாக செறிந்து வாழ்பவர்கள் வன்னியர்களே. இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளவர்கள் இவர்கள்தான். இவர்களை தொடர்ந்து பறையர்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள், நாயுடுகள் வசித்து வருகிறார்கள். இங்கு வெற்றி என்பது இந்த 4 சமூகத்தின் கையில்தான் உள்ளது. தர்மபுரி தொகுதியை கோட்டையாக கருதுவதற்கு காரணம் இங்கு அதிக அளவு வன்னியர்கள் வாழ்வதனால் இவர்களது வாக்கு அனைத்துமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்து விடுகிறது. இதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற தொகுதியை காட்டிலும் இங்கு அதிக வாக்குகளையும் பெறுகிறது. கடந்த கால தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40%த்திற்கும் குறையாத வாக்குகள் தொடர்ந்து கிடைத்து வருகின்றன. எனவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து இங்கு வெற்றி பெற்றும் உள்ளது. ஆனால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 42.5% வாக்குகள் பெற்றாலும் கூட தோல்வியை தழுவியிருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். திமுகவின் சார்பில் மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். செந்தில்குமார் அவர்கள் அங்கு வெற்றியை பெற்றிருந்தார். இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த முறை திமுகவின் சார்பில் செந்தில்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வழக்கறிஞர் மணி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தருமபுரி தொகுதியில் உள்ள வன்னியர்களினுடைய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுந்துவிடும். வன்னியர்களுக்கு எதிரான வாக்குகள், அதாவது பட்டியல் இனத்தினுடைய வாக்குகள் அனைத்துமே திமுகவுக்கு விழுந்துவிடும். கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்குகளும் நாயுடுகளினுடைய வாக்குகளும் எவருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலைதான் கடந்த 3 தேர்தல்களாக தர்மபுரி தொகுதியில் பதிவான கள நிலவரங்கள். அதே சமயத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் 2014ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸுக்கு வாக்களித்ததால் தான் அவர் வெற்றி பெற்றார் என்ற கூற்றும் நிலவுகிறது. 2019ஆம் ஆண்டு கொங்கு வேளாள கவுண்டர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு வாக்களிக்கவில்லை. எனவேதான் அவர் அங்கு தோற்றார் என்றும் கூறப்படுகிறது. இந்த முறை கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கள நிலவரத்தை பார்த்தால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு இங்கு சாதகமான அலை வீசுகிறது. இவர்கள் அதிகார பலத்தில் இருப்பதனால் பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை கணிசமாக பெற்று விடுவார்கள். இதேபோன்று வன்னியர்களினுடைய வாக்குகளிலும் 20%த்திற்கு மேற்பட்ட வாக்குகளை இவர்களால் பெற்றுவிட முடியும். ஏனெனில் திமுக வேட்பாளரும் வன்னியர், அந்த மாவட்ட செயலாளராக இருப்பவரும் வன்னியர், ஆளும் கட்சியாகவும் உள்ளது. எனவே வன்னியர்கள் வசிக்கும் பகுதியில் திமுக மிக சுலபமாக ஊடுருவி சென்று வாக்குகளை பெற்றுவிடும். இதேபோன்று
வன்னியர்களுக்கு எதிரான பறையர்களினுடைய வாக்கையும் இவர்கள் அறுவடை செய்து விடுவார்கள். மூன்றாவதாக கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்குகள். இங்கு அதிமுக மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்பதனால் கொங்கு வேளாளர் கவுண்டர்களினுடைய வாக்கு எந்த வேட்பாளருக்கு பதிவாகிறதோ அவர்தான் வெற்றி பெறும் சூழலில் உள்ளார். இங்கு நாயுடுகளினுடைய வாக்கும் குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்றுள்ளது. இவர்கள் சென்ற முறை தேமுதிக அதிமுகவோடு கூட்டணியில் இருந்ததால் தேமுதிகவிற்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது. இந்த முறையும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் உள்ளது. இருப்பினும் கூட இங்கு அதிமுக மூன்றாவது இடத்தில்தான் பெறும் என்பதனால் இவர்களினுடைய வாக்கு ஆளும் கட்சியான திமுக அதிமுகவிற்கு பிரிந்து விழும் என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவர்களுடைய வாக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கூறப்படுகிறது. இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பாதகமான சூழலையே ஏற்படுத்தி உள்ளது. இதேபோன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் இங்கு கணிசமான வாக்குகளை பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது. கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி இங்கு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரான அபிநயா அவர்களும் வன்னியர் சமூகத்தையே சார்ந்தவர். எனவே இவர்களுக்கும் படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள், புதிய தலைமுறை வாக்காளர்களினுடைய ஓட்டுகள் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. எனவே நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் 3-5% வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்படுகிறது. மொத்தமாக அனைத்து கள நிலவரங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் தற்பொழுதைய கள சூழலின்படி அங்கு போட்டியிடக்கூடிய திமுகவே முன்னிலையில் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்தில்தான் உள்ளது. இறுதி நேர கள நிலவரத்தின்படி கொங்கு வேளாள கவுண்டர்களும் நாயுடுகளும் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளார்கள். ஏனெனில் வன்னியர்களினுடைய வாக்குகளில் 80% வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், பறையர்களினுடைய வாக்குகளில் 90% வாக்குகள் திமுகவுக்கும் விழுந்துவிடும். இதேபோன்று 2014ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்ற போதே அவருக்கு அமைச்சர் பதவி மத்திய அரசால் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் மத்திய அரசால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இந்த முறை அவரது மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. தற்பொழுதைய சூழலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் வெற்றி பெறும் தொகுதியாக தருமபுரி தொகுதியே உள்ளது. ஒருவேளை இவர் வெற்றி பெற்றால் இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகம் தேவை என்பதனால் இவருக்கு அப்பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அன்புமணியே இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருப்பார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் அவர் மீது பல வழக்குகள் உள்ளது. எனவே இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி இத்தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டால் அமைச்சர் பதவி என்பது சாத்தியம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு நிலவக்கூடிய கள நிலவரத்தின்படி தற்போதைய சூழலில் திமுகவிற்கே அதிக வாய்ப்புள்ளது. இறுதி நேர கள நிலவரங்கள் மாறினால் கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்குகளும் நாயுடுகளினுடைய வாக்குகளும் எவருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. நன்றி.